அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை வரலட்சுமி விரதம். நிறைய பேர் வீடுகளில் கலசம் நிறுத்தி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும். நிறைய பேர் லட்சுமி தாயாரின் புகைப்படத்தை வைத்து இன்றைய வழிபாட்டை மேற்கொள்வார்கள். எந்த முறைப்படி நீங்கள் வழிபாட்டை செய்தாலும் தூய்மையான பக்தியோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் வழிபடும் முறைதான் முழுமையான பலனை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் நீங்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொண்டாலும் சரி, வரலட்சுமி விரத வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நாளைய தினம் மகாலட்சுமியின் அருளாசி உங்களுடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்றால் எந்த மந்திரத்தை உச்சரிப்பது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை மகாலட்சுமியின் அருளாசி முழுமையாக பெற நீங்கள் எளிமையாக சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் இருக்கிறது. அதுதாங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக. மந்திரம் இவ்வளவுதான். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உட்கார்ந்த இடத்திலிருந்தே கண்களை மூடி 2 நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நாளை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியை பூக்களாலோ அல்லது துளசி இலைகளாலோ அல்லது தாமரை இதழ்களாலோ அல்லது அட்சதையாலோ அர்ச்சனை செய்ய முடியும் என்றால் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். 2 வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்தால் கூட போதும். நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்த முழு பலனையும் அடைய முடியும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த எளிமையான வரலட்சுமி விரத வழிபாடு சமர்ப்பணம். இப்படித்தான் இந்த முறையில்தான் வழிபாடு இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். இப்போது செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது கூட இறைவனை மறக்காமல் சுலபமான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நமக்கு உண்டான பலன் நிறைவாக கிடைக்கும். வழிபாடுகளில் வைக்கக்கூடிய பொருட்களில் நமக்கு பலன் கிடைக்காது. வழிபாடுகளில் வைக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் பலனுண்டு என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.